வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தண்ணீர் நம்ம குடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஆச்சரியப்படலாம், என்னங்க தண்ணீர் அப்படின்றது ஒரு மருந்தா, அதை குடிக்கும் போது எப்படி நோய்கள்லாம் சரியாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தண்ணீர் தான் ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்றத இந்த பதிவில் நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுக்குவீங்க. ஸோ உலக உயிர்கள் அனைத்துக்குமே தண்ணீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஸோ மனிதர்கள் 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கும் பொழுது உடலில் கடுமையான வறட்சிகள் ஏற்படலாம். இதன் மூலமாக தோள்கள் பாதிக்கப்படுவது, செரிமான மண்டலம் பாதிக்கப்படுவது, உடலினுடைய இழப்புகள், அதாவது நீரிழப்பு கடுமையாக ஏற்பட்டு மயக்கம் ஏற்படுவது, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கணும் அப்படின்னா 3 லிட்டருக்கும் குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் 3 லிட்டருக்கும் அதிகமாக ஒவ்வொரு மனிதனுக்குமே எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு அப்படின்றது மாறுபடும். ஏன்னா அது அவங்க செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து இருக்கு, அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளை பொறுத்தும் இருக்கு. தாகம் எடுக்கும் போது தண்ணீர் குடிங்க, தாகம் நின்றுச்சா தண்ணீர் குடிக்கிறத நிறுத்திக்கோங்க, அதுதான் உங்களுக்கு அளவு. ஆனால் 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்காதீங்க. ஸோ தண்ணீர் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கிறது, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் மேம்படுத்தப்பட்டு உண்மையாகவே பல்வேறு விதமான மருத்துவன்மைகள் கிடைக்குதா அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சாப்பிட்ட உணவு விரைவாக ஜீரணமாகணும் அப்படின்னா நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். இதுக்கு நீங்கள் காலையில் இருந்து வெறும் வயிற்று தண்ணீர் குடித்தாலும் அல்லது நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு தண்ணீர் குடித்தாலுமே அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு நார் சத்து எந்த அளவுக்கு முக்கியமோ நீர் சத்தும் அந்த அளவுக்கு முக்கியம் தான். இப்போ போதுமான அளவுக்கு நீர் இல்லைன்னா உணவு செரிமானம் அடையாது. உணவுகள் உங்களுக்கு செரிமானம் ஆகாமல் பசியோட, அதாவது உங்களுக்கு அந்த வயிற்றில் தேங்கிடும் போது கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும், பசியின்மை பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்னே ஒரு ஃபீலே வராது. ஸோ இது கடுமையான பக்க விளைவுகளுக்கு வழிவகுக்கும். அதனால் நீங்கள் தண்ணீர் குடிங்க. கூடுமான வரைக்கும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணீரெல்லாம் குடிச்சிங்கன்னா உடனே செரிமானம் நடக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலில் தேங்காமல் அந்த குடல்கள்லேருந்து நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். செரிமான மண்டலமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஜீரணம் நன்றாக நடக்கணும்னா தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். உடல் எடை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கா, அதை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் குறைக்க நினைச்சிக்கிறீங்களா, தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தண்ணீர் குடிக்கிறது நம்மளுடைய அந்த உயிர் வேதியியல் செயல்பாட்டை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பயோகெமிக்கல் செயல்பாட்டை சுமார் 25% அதிகரிக்கும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் எந்த அளவுக்கு செரிமானம் ஆகுதோ அதே போல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் நம்ம வெளியேற்றிக் கொள்வதை காட்டிலும் நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் இந்த தண்ணீர். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் காலையில் வெறும் வயிற்றிலே வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கிறீங்க, இல்லை நார்மல் வாட்டர்லாம் குடிக்கிறீங்கன்னா அதிகமாக உணவுகளை சாப்பிட்றத நீங்கள் தவிர்ப்பீங்க. ஸோ உங்களுடைய பசியை தண்ணீர் கண்ட்ரோல் பண்ணும். அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தான் உடல் எடையை நீங்கள் அதிகப்படுத்திக்குவீங்க. அப்போ நீங்கள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட உடல் எடையை குறைக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடல் அமைப்பை குறைத்துக் கொள்வதற்கு அதுக்கு உங்களுக்கு தண்ணீர் ஒரு பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மீடியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். குடல்களில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி போவதற்கு தண்ணீர் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம காலையில் வெது வெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொள்வதுமே பயனுள் கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது குடல்களில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எளிதில் வெளியேறும். தினமும் நீங்கள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெது வெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சிட்டே வாங்க. ஸோ இது உங்களுடைய குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இது மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் குடலை உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கும். அழுக்குகளை உங்களுடைய அந்த குடல்களில் தேங்க விடாது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது தண்ணீர். நம்முடைய உடலில் திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் அவசியம். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சுக்கலாம். இது பல்வேறு தொற்று நோய்கள் மற்றும் நோய்களிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்குது. நாள் முழுவதும் காலை முதல் தொடர்ந்து தண்ணீர் குடிக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே நமக்கு பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும். நாளை முதல் தொடர்ந்து, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தண்ணீர் நீங்கள் போதுமான அளவுக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே அது மேம்படுத்தி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான நோய்களுமே நீங்கள் இதன் மூலமாக குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கெல்லாம் தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒற்றை தலைவலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக தண்ணீர்
அதாவது நீர் சத்து குறைபாடு உங்களுக்கு இருக்கும்போது தான் தலைவலி, இந்த ஒற்றை தலைவலிலாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உடலில் நீர் பற்றாக்குறையை சுட்டி காட்டுறதுக்காக தான் நமக்கு வந்து ஒற்றை தலைவலிலாம் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த நீர் இழப்பை நம்ம நீக்கிக்கிட்டோம் அப்படின்னாலே தலைவலியெல்லாம் நம்ம வந்து தூண்டாமல் அதை நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நரம்புகளில் வந்து இறுக்கங்கள் தென்படாமல் தலைவலி ஏற்படாமல் இருக்கும். அப்போ வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணீர் குடிப்பதன் மூலமாகவும் அல்லது போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்காமல் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிச்சிட்டே இருக்கீங்கன்னா நரம்புகள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து தூண்டப்பட்டு நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் உடல் உறுப்புகளுக்கு பாய்ந்து கொண்டே இருக்கிறதால ஒற்றை தலைவலி எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த நரம்புகள் இறுக்கங்கள் தென்பட்டு ரத்த ஓட்டம் வந்து அதில் பாயலை அப்படின்னா தான் அந்த ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனை, பிபி ப்ராப்ளம்லாம் வரும். அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு போதுமான தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒற்றை தலைவலிலாம் நீங்கள் குறைச்சிக்கலாம். கழிவுகள் உங்களுக்கு வந்து அகற்றப்படுவதற்கு தொடர்ந்து நீங்கள் வந்து தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஸோ உங்களுடைய உடலை வந்து நச்சு நீக்கம் செய்து கொள்ளலாம். அது குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும் கிடையாது, உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் தண்ணீர் குடிப்பதன் மூலமாகவே வெளியேற்றப்படும். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதன் மூலமாக பசி உங்களுக்கு அதிகரிக்கும். காலையில் வயிற்றில் வந்து உணவு வந்து கிடையாது. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். அதே போல் உடலில் தேங்கக்கூடிய நச்சு கழிவுகளையுமே வந்து சிறுநீரகம் வழியாகவே நமக்கு அது வந்து வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையை மேற்கொண்டு பசியை வந்து அதிகரித்து ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிவகையை தண்ணீர் நமக்கு வந்து செய்யும். சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது தண்ணீர். ஸோ வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் போது சருமத்திற்கு வந்து உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இதன் மூலமாக சருமம் இயற்கையான நிறத்தை பெற்று பிரகாசமாக மாறும். அழுக்கு காரணமாக கரைகள் மற்றும் கீறல்கள் வந்து மெதுவாக நமக்கு வந்து மறைஞ்சிரும். குறைபாடற்ற மற்றும் பளபளப்பான சருமத்திற்கெல்லாம் நீங்கள் தினமும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறத நீங்கள் வழக்கமாக வைத்துக் கொள்ளணும். அப்போ உங்களுக்கு உங்களுடைய இந்த சருமத்தில் வந்து நீர் சத்து பற்றாக்குறை வந்து நீங்கிடும். போதுமான அளவுக்கு நீர் சத்து கிடைக்கும். கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தப்படும் போது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், கழிவுகள் அதெல்லாமே உங்களுக்கு வந்து அகற்றப்பட்டுவிடும். அப்போ இந்த வகையில் சருமத்திற்கு உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கிறதுக்கு தான் தண்ணீர் வந்து ஹெல்ப் பண்ணும். புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது பெருங்குடலில் சேரக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். குடல் இயக்கத்தினுடைய விளைவாக குடல் ஆரோக்கியமாகும். நீண்ட காலத்திற்கு பெருங்குடல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் எல்லாம் ஆபத்தான நோய்கள். இது இரண்டையுமே நீங்கள் காலையில் தண்ணீர் குடிப்பதன் மூலமாகவும் அல்லது உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிப்பதன் மூலமாகவும் முன்னாடியே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ குணப்படுத்துவதை காட்டிலும் முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் போதுமான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய உடல் வந்து எப்போதுமே எனர்ஜியாக இருக்கிறதுக்கு, ஆற்றல் பெற்று சக்தி பெறுவதற்கெல்லாம் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். காலையில் நீங்கள் வந்து சோர்வாக உணர்ந்தீங்கன்னா உடனடியாக ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிங்க. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதிக ஆக்சிஜன் வந்து உங்களுடைய உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் இதன் மூலமாக சென்றடையும். ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக அன்றைய மற்ற செயல்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ உடலுக்கு வேண்டிய அந்த சக்தியை வந்து இந்த மாதிரி ஒரு முறையில் வந்து அந்த எனர்ஜியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. முடி ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணீர் குடிக்கிறது. வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணீர் குடிச்சு வந்தீங்கன்னா முடிக்கு தேவையான விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள், சத்துக்கெல்லாம் கிடைக்கும். உடலில் நீர் சத்து வந்து உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கும். இப்போ ஒருவேளை உடலில் நீர் சத்து குறைவாக இருந்தால் தான் முடி உங்களுக்கு சேதமடையும். ஏன்னா அந்த முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காதால வேர்க்கால்கள் வந்து உடைய ஆரம்பிக்கும், எளிதில் முடி கொட்டும், இளநரை பித்தநரை ஏற்படும், பேன் மற்றும் பொடுகு தொலையெல்லாம் வர ஆரம்பிக்கும். இது மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுவும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கொள்வதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உடல் நலத்தையும் மேம்படுத்தும், மனநலத்தையும் மேம்படுத்தும், சருமம் சார்ந்த பிரச்சனைகளுமே சரி பண்ணிட்டு கூந்தல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தக்கூடியது தான் உங்களுக்கு இந்த தண்ணீர். அப்போ தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.